ஹாய் ஆல், குட் ஈவினிங். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மந்த் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஃபுல்லாமே மகளிர் மாதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் சிற்பிகள் இவர்கள் அந்த வரிசையில் இந்த வாரம் ஃபுல்லாமே, இந்த மந்த் ஃபுல்லாமே நான் பார்த்து வியந்த மகளிர் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தர் வர்றாங்க. சுகர்னு புதுசாக அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி தைராய்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30 கிளம்புறாங்க. ஈவினிங் வந்துட்டு நைட்டு 8:30 தான் வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஹெல்ப்புக்குன்னா அவங்க பொண்ணு காலேஜ் போகிறாங்க. ஸோ மார்னிங் 4:30 எழுந்திரிச்சு குக் பண்ணி வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்து இவங்களுக்கும் டிஃபனில் எடுத்துக்கிட்டு 8:30 கிளம்பிட்டு நைட்டு 8:30 வந்து 8:30 வந்ததுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்டு. ஸோ உங்களுக்கு இதில் வந்துட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா உட்காந்து நான் பார்த்ததே இல்லைங்க, தூங்குறதுக்கு மட்டும்தான் படுப்பாங்க, நடுவில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போது உண்மையிலுமே ஐ சல்யூட் தம். உமன்ஸ் எல்லாருமே, நிறைய உமன் பார்த்திங்கன்னா மோர் ஹார்ட் ஒர்க்கு, நிறைய ஹார்ட் ஒர்க்கு. அது தெரியறதே இல்லை. இவங்களை கேட்டால் என்ன வீட்டில் அம்மா சமைச்சிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் வந்துட்டு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட பார்த்தா அம்மாங்க வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா 8:30 to 8:30 நான் இம்ப்ரெஸ் ஆன இவங்களை பார்த்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு. பட் என்னென்னா அவங்களுக்கான டைமும் வேணும். ஸோ 8:30 to 6:30 அந்த டைம் இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஒர்க்கை ஷிஃப்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களுக்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு ஏஜ் ஆகும்போது, ஒரு 50 years ஆகும்போது உமன் வந்துட்டு செல்ஃப் கேர் சாம்பியன்ஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த் இஸ் நேஷன்ஸ் வெல்த். அது அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் இயர்லி ஒன்ஸ் இது மாதிரிலாம் எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த உமனுக்கு கங்க்ராட்ஸ். இனிமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைச்சிக்கிட்டு ஹாவ் மீ டைம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். தேங்க்யூ ஆல்.